ஹாய் மக்கள்ஸ். ஆக்சுவலி நான் கொஞ்ச நாளாவே சவுதிக்கு புதுசா ஸ்டாஃப் நர்சஸ் வராங்களா, அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேங்க. ஆனா எப்படி நம்ம சொன்னா எப்படி அவங்களுக்கு அக்செப்ட் ஆகுற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால சரி புது பிள்ளைங்கள்ட்டே கேட்டு நம்ம அதை வீடியோவா போடலாம், அப்ப யாருக்காவது புரியும், யாருக்காவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமேன்ட்டு நான் இப்ப 2 புது பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அனிதாட்ட அவளோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனிதா, நீ இப்ப எத்தனை மாசமா இங்க இருக்கிற? நான் இங்க 3 மந்த் ஆகுதுக்கா. நான் எக்ஸாம் எழுதாம தான் வந்திருக்கேன். இங்க நம்ம சவுதிக்கு வரணும்னா ப்ரமோட்டருக்கு எக்ஸாம் எழுதிட்டு வரணும். பாஸ் பண்ணா மட்டும் தான் நர்சிங்கால இங்க ஒர்க் பண்ண முடியுமே. நம்ம நாட்டுல நம்ம எழுதிட்டு வந்தா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்கே பாஸ் பண்ணிட்டு வந்தா இங்க நம்ம சவுதியில எக்ஸாம் எழுதுறோம் போது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஏன்னா இங்க நமக்கு 12 hours டியூட்டி. ஸோ நமக்கு படிக்க டைம் இருக்காது. நமக்கு ரூம் போனா நமக்கு ஃபுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க மட்டும் தான் டைம் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ண கூட டைம் இருக்காது. பெட்டர் நம்ம நாட்டுல எழுதிட்டு வரது நல்லது, நியூவா வரவங்களுக்கு. ஸோ யாரும் எக்ஸாம் எழுதாம இங்க வர வேண்டாம், எல்லாரும் அங்கே எழுதிட்டு வாங்க. கேட்டுச்சா மக்களே? ஏன்னா எனக்கு நிறைய நாளா இது சொல்லணும்னு இருக்குது. நிறைய நர்சஸ் இப்ப இப்படிதான் அங்க போய் எழுதிக்கலாம்னு அனுப்பிவிட்டுறாங்க. ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு இங்க படுற கஷ்டத்தை நான் பாக்குறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம இப்ப என்னோட ஸ்டாஃப் கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவ என்ன சொல்றேன்னு. அஸ்வினி, நீ இங்க எத்தனை வருஷமா இருக்கிற? நான் இதுதான் 3rd month கம்ப்ளீட் ஆக போகுதுக்கா. நீ என்ன நினைக்கிறா? ஊர்ல எக்ஸாம் எழுதிட்டு வரலாம்னு நினைக்கிறியா, இங்க எழுதலாம் நினைக்கிறியா? இல்லக்கா, பெட்டர். ஏன்னா 100% பெட்டர் நம்ம எக்ஸாம் ஊர்ல எழுதிட்டு வருது. இங்க நம்மளால ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக வேண்டியதா இருக்கும். 3 months தான் நமக்கு 3 attempts தான் இருக்கும். அதுல ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க. எக்ஸாம் எழுதி எப்போ எழுதுறேன் அதுல நமக்கு 3 months காம்படிஷன் பீரியட் இருக்கும். அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதுலவே நிறைய அசஸ்மெண்ட் எல்லாம் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால அது வரை நம்ம நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும். அதுவும் படிச்சு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனோம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். நமக்கு டியூட்டி ஒர்க்லோட அதிகமாக இருக்கும். 12 hour டியூட்டி, அகைன் ஃபுட் குக் பண்ணுவோம், ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன்னா, பெட்டர் நீங்க எல்லாருமே அங்கே எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஓகே, தேங்க்யூ அஸ்வினி. இங்கேயுமே நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏன்னா புதுசா வர இடத்துல காம்பிடன்சி இருக்கும். நிறைய நமக்கு நியூவா இங்கேயுமே நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கும். அதுல வேற நம்ம எக்ஸாம் எழுதணும்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால மேக்ஸிமம் பிளஸ் இங்கெல்லாம் கிளாஸுக்கு போக முடியாதுல்ல. ஊர்லன்னா அட்லீஸ்ட் நமக்கு அதை பத்தி ஏதாவது ஒரு கிளாஸ் போய் அட்டன் பண்ணிக்கலாம். அதனாலதான் நாங்க சொல்றது மேக்ஸிமம் அங்கேயே எழுதிட்டு வர பாருங்க. ஏஜென்சி ஃபோர்ஸ் பண்ணாலும் இல்ல, கொஞ்சம் நாங்க எழுதிட்டு போறோம், கொஞ்சம் ஒரு அட்டம்ப்டாவது அங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சமாவது ஐடியா கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒருக்கா ஃபெயில் ஆனா கூட செகண்ட் அட்டம்ப்ட் கூட இங்க எழுதிக்கலாம். ஆனா ஒண்ணுமே ஐடியா இல்லாமலாம் டக்குன்னு வந்துடாதுங்க. ஆனா நிறைய பிள்ளைங்க இங்க பாஸ் ஆயிருக்காங்க, நாங்க இல்லங்கல்ல. ஆனா நிறைய பேர் இங்க ஃபெயில் ஆயிட்டு 3 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிட்டு இங்க இருந்து போயிருக்காங்க. அப்போ நமக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ, அந்த பிள்ளைங்க எவ்வளவு ரூபாய் ஏஜென்சிக்கு கட்டிட்டு வருவாங்கல்ல, அதெல்லாம் விட்டுட்டு இப்ப ஒண்ணுமே இல்லாம அந்த ஏஜென்சிக்குள்ள கட்டியிருக்கிற ரூபாவை மட்டும் ஏர்ன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன நோக்கத்துக்காக இங்க வந்தாங்களோ அதை அச்சீவ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதாங்க சொல்றது. சோ மேக்ஸிமம் அங்க ட்ரை பண்ணி எழுதிட்டு வர பாருங்க. முடியலைன்னா உங்களால முடியும், நான் அங்க போய் எக்ஸாம் எழுதிக்குவேன்னா தைரியமா வாங்க. நாங்க இல்லங்கல்ல, ஜஸ்ட் உங்களோட ஒரு சின்ன சஜஷன் தான் சொல்லியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் மக்கள்ஸ், டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.